எதிர்காலத்தில் வரப்போகிறவங்களுக்காகவும் இயேசு பாவ மன்னிப்பை கொடுத்துட்டா, அப்போ நான் செய்ய போகிற பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சா? இயேசுவின் மன்னிப்பு எனக்கு எப்படியும் கிடச்சிடுமா? வாங்க சொல்கிறேன். இயேசுவின் பலி எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் கழுவும். ஆனால் இயேசுவின் இந்த கிரியையை விசுவாசியாத ஒருத்தர், தன்னுடைய பாவத்துக்காக வருத்தப்படாத ஒருத்தர் இந்த மன்னிப்பை எப்படி சுதந்திரிக்க முடியும்? இயேசுவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறவங்க தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்யும்போது இயேசுவின் நாமத்தினால மன்னிக்கப்படுகிறாங்க. ஆனால் தன்னுடைய பாவத்தை உணராதவங்களும் உணர்ந்து அதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்காதவங்களும் மன்னிக்கப்படுறதே இல்லை. ஏன்னா இப்படிப்பட்டவங்க மன்னிப்பை விரும்புகிறதே இல்லை. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொருத்தருக்கும் பாவ மன்னிப்பை உறுதிப்படுத்துது. ஆனால் பாவத்தையும் அதன் விளைவையும் குறைச்சி மதிப்பிடலை. பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். கிறிஸ்துவை போதிக்கிறவங்களை சட்டப்படி கொல்லணும்னு கூட நினச்சார். இந்த நேரத்தில் ஆண்டவர் பவுலுக்கு வெளிப்பட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ தொடர்ந்து உன் கிரியையை செய்யன்னு சொல்லலை. கிறிஸ்தவர்களுடைய பாடுகளையும் அவங்களுடைய இந்த நிலைமையையும் ஆண்டவர் சாதாரணமாக எடுத்துக்கல. பவுலுங்கிற மனுஷனுக்கு வெளிப்பட்டு அவருடைய பாவத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இயேசுவின் பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர யாரும் அதை சுயமாக சம்பாதிக்கல. அதுக்கு நம்ம எந்த தியாகமும் செய்யலை. கிருபையினாலும் ஆண்டவருடைய இரக்கத்தினாலேயும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மன்னிப்பை நம்ம இஷ்டம் போல பயன்படுத்த முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மன்னிப்பு அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். இல்லைனா இயேசுவின் சிலுவைக்கு பிறகு பிறந்த எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்களாகவே பிறந்திருக்கணுமே. அப்படி நடக்கலையே. இயல்பாகவே ஆண்டவர் மன்னிக்கிற சுபாவம் கொண்டவர் தான். ஆனால் மனம் திரும்புதலும் மாற்றமும் ஒருத்தட்ட இல்லைன்னா அந்த மன்னிப்பில் என்ன அர்த்தம் இருக்கு? எதிர்காலத்து பாவம்னு ஒருத்தர் யோசிக்கிறதே பாவம் செய்யாமல் வாழணுங்கிற எண்ணமே இல்லைன்னு நமக்கு உணர்த்துது. அப்போ பாவம் செய்யாமல் தான் எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க. குறைந்தபட்சம் பரிசுத்தமாக வாழணுங்கிற எண்ணமும் அதற்கான முயற்சியும் நம்மக்கிட்ட இருக்கணும்னு தான் சொல்கிறேன். ஆவிக்குரியவன் பாவம் செய்யான்னு வேதம் சொல்லுது. நீங்கள் பாவமே செய்ய மாட்டீங்கன்னு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய தயவில் விசுவாசத்தோடு வாழுங்க. பாவம் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுங்க. காட் பிளஸ் யூ.